ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீதா கழுத்துல போட்டிருந்த தங்க செயின் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சுங்க. இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வேலை அதிகமா செய்யற பெண்களுக்கு இந்த மாதிரியான மாடல் கொஞ்சம் சூட்டபிள் ஆகாது. ஒண்ணு இல்லைங்க, சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா கட் ஆயிடுச்சு. நல்ல வேலை செயின் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது கட்டாயி விழுந்தது. இதுவே வெளியே போகும்போது கட்டாயி விழுந்திருந்தா என்ன ஆகுறது? அங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஓவர் விலையா இருக்கு. சரி ஓகே, மறுபடியும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தங்கத்தை நாங்க வந்து பாத்தீங்கன்னா சரி பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருந்தோம். அதை வந்து ருத்திகா பாப்பா நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை போட்டு எடுத்துக்கிட்டாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தங்க செயின் போட்டிருந்தீங்கன்னா அடிக்கடி சரி பார்த்துக்கோங்க. நம்மள அறியாமையே எப்ப வேணாலும் அது கட் ஆகலாம். செயினை கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பால் சர்பத் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பாப்பா நானு ரீதா 3 பேருமே குடிச்சிட்டாங்க. சூப்பரா இருந்தது இந்த வெயிலுக்கு. ஓகே ரைட். அதுல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி ரீதாவோட பர்த்டே. சோ அந்த பர்த்டே அன்னைக்குமா கழுத்துல செயின் இல்லாம இருக்க கூடாதுல்ல. சோ அதனால தான் இந்த செயினை சரி பண்ணி கொடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இன்னைக்கு அந்த செயினை வாங்கி வந்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செயின் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரீதா போட்டுக்கோ, பர்த்டே அதுவுமா கழுத்துல மொட்டையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரீதா கிட்ட. இந்த மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ருத்திகா பாப்பாவோட சேட்டைகள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நாளைக்கு ரீதாவோட பர்த்டே வீடியோல சந்திக்கலாம். பை.